வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணலாம், உங்களோட ரா ஸ்கோர் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, உங்களோட ஆன்சர் கீ வந்து தமிழில் இருக்குது. அதாவது நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ தமிழில் தான் வந்திருக்கும். ஸோ தமிழில் வந்து எல்லா கொஷினையும் கலெக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். இதே மாதிரி லாஸ்ட் எம்டிஎஸ்க்கு பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நடந்த எஸ்எஸ்சி ஜிடிக்குமே பண்ணோம். எல்லா ஷிஃப்டோட கொஷினையும் கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கொஷின்ஸையுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் முடியும். உங்களோட ஆன்சர் கீயை நீங்கள் சென்ட் பண்ணாதான் எங்களால் கம்பைல் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழில் இருக்கிறவங்க மட்டும்தான். நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதினீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கிலீஷில் இருக்கிறது வந்து நார்த் இந்தியன் சேனல்ல இருந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஆனால் தமிழில் வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ உங்களுடைய ஆன்சர் கீ தமிழில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அதாவது ஆன்சர் கீ வந்து அந்த பேஜில் பிரிண்ட்னு கொடுத்தாலே டவுன்லோட் ஆயிரும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வேற எதுவும் டவுட் எதுவும் கேட்டுறாதீங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணீங்க அந்த ரெண்டையும் மென்ஷன் பண்ணிட்டு ஆன்சர் கீயோட பிடிஎஃபையும் அனுப்பிச்சிருங்க. ஓகே. இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பைல் பண்ணுறதுக்காக நம்மளோட குரூப்ல இருக்கிற ஒருத்தர் பண்றது தான். ஸோ அவருக்கு வந்து நீங்க ஜென்ரலா எதுவும் டவுட் கேட்டீங்கன்னாலாம் தெரியாது. ஓகே. அவர் வந்து நம்ம இதில் டீச் பண்றவர் கிடையாது. அதனால அவர்கிட்ட போய் நீங்க டவுட் கேட்டுட்டு கால் பண்ணி எதுவும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தெரியாது. அதனால அவரை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இவர் இருக்காரு. ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க ஆன்சர் கீயை மறக்காம தமிழ்ல இருக்கக்கூடிய ஆன்சர் கீயை மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு சீக்கிரம் சென்ட் பண்றீங்களோ எல்லா ஷிஃப்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரம் நாங்க வந்து ஃப்ரீ ஆன்சர் கீ வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். மொத்தமா எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி. ஓகே. இப்போ ஆன்சர் கீ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே. நீங்கள் டெலகிராமை ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் 2 லிங்க் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் 2024 ஆன்சர் கீன்னு சொல்லி இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட ரோல் நம்பர், அடுத்ததா பாஸ்வேர்டுங்கிறது உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டா இருக்கும். உங்களோட அட்மிட் கார்ட்லையும் அந்த பாஸ்வேர்டு தான் இருந்திருக்கும். இந்த பாஸ்வேர்டை போட்டு தான் நீங்கள் எக்ஸாமே எழுதிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீ ஓப்பன் ஆயிரும். ஓகே. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த லிங்க் இருக்குதுல, உங்களோட ஆன்சர் கீயோட லிங்க் இருக்குதுல, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நான் டெலகிராம் சேனல்ல இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன், ரா ஸ்கோர் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க காப்பி பண்ணீங்கல்ல இந்த லிங்க், இதை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் கீக்கான அந்த லிங்க் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. கேட்டகரி சும்மானாலும் எதனாலும் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். பேப்பர் வந்து தமிழா இங்கிலீஷா அப்படிங்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த லிங்கை கொடுங்க, கேட்டகரியை சூஸ் பண்ணுங்க, என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், எங்களோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதுல ஜாயின் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்க, நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகே. இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ஆன்சர் கீ வந்து, அதாவது உங்களுடைய ரா ஸ்கோர் வந்து தெரியும். ஓகே. ஸோ அதுல அந்த பேஜ்ல கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் தப்பா அட்டன் பண்ணீங்க, அதுல உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே. இதுல வந்து நெகட்டிவ் மார்க் எல்லாமே போக உங்களோட ஃபைனல் ரா ஸ்கோர் வந்து என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 200 மார்க்குக்கு இதுதான் உங்களோட ரா ஸ்கோர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இந்த எக்ஸாமுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம தமிழ்ல அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து உங்களோட ஆன்சர் கீ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அடுத்து நீங்களே எக்ஸாம் எழுத போறப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தமிழ்ல தேவைப்படும். அப்போ நீங்க இதை வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். வேற யாருமே தமிழ்ல பண்ண மாட்டாங்க, அதனால நம்ம பண்ணாதான் உண்டு. ஸோ இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.